இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மகத்தான தலைவராக வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற கச்சராஜா அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். யாரு குத்தினாலும் கத்தி குத்துமா என்று கேட்கிறார், யார் எடுத்தாலும் வாள் வீசும் என்று கேட்கிறார். இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மயிலாடும்பாறையில் ஒரு வாள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கச்சராஜா அவர்களுக்கு அந்த வாள் என்ன வாள் என்று தெரியுமா என்பது தெரியாது. ஆனா அந்த வாள் கிட்டத்தட்ட 4200 ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிற வாள். ஸ்பார்டன்ஸ் என்று ஒரு திரைப்படம் இருக்கும். அந்த ஸ்பார்டன்ஸ் என்கிற திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனை பார்த்து அந்த ஸ்பார்டன்ஸ் படை தளபதி ஒரு கேள்வியை கேட்பான். இவ்வளவு சின்னஞ்சிறிய படை எதிரி நாட்டின் படையை எப்படி வெல்லும் என்று ஒரு கேள்வியை கேட்பான். அப்போது ஸ்பார்டன்ஸ் பதில் சொல்லுவான், உன்னுடைய படையில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் என்ன தொழில் என்று கேட்பான். அப்போது அந்த படையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை சொல்லுவார்கள், அவர்களுடைய சொந்த வேலைகளை சொல்லுவார்கள். அதே நேரத்தில் ஸ்பார்டன்ஸ் அவனது படையை திரும்பி பார்த்து உங்களது தொழில் என்ன என்று கேட்பார். எல்லோரும் போர் என்று சொல்லுவார்கள். அதே தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கு யார் யாரோ அரசியல் பேசலாம், யார் யாரோ மேடைகள் போடலாம். ஆனால் வாலிபர் சங்கம் சொல்லுகிற மகத்தான லட்சியங்களான எல்லோருக்குமான சமத்துவ வாழ்வை, எல்லோருக்குமான ஒரே மாதிரியான கல்வியை, அது சமத்துவமான வேலையை கொடுக்கிற கோரிக்கையை வைக்கிற அரசியல் இயக்கம் இன்றைக்கும் இந்தியாவில் எதுவும் உருவாகவில்லை. இன்றைக்கும் நாம் பொதுக்கூட்டம் நடத்துகிற, மாநாடு நடத்துகிற இதே வேளையில் சில நடிகர்கள் அரசியலுக்கு வருவதும் சில அரசியல்வாதிகள் நடிக்க செல்வதும் துவங்கி இருக்கிறது. பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சில அரசியல்வாதிகள் நடிக்க சென்றாலும் நாம் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான். இன்றைக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கனவுகள், நாங்கள் முன்வைக்கக்கூடிய லட்சியங்கள், எங்களுடைய லட்சியங்களும் கனவுகளும் இந்த மக்களினுடைய நலனுக்கான கனவுகள் என்பதை இந்த நேரத்தில் அறைகூவி அழைக்கிற மாநாடாக, மாநாட்டில் தீர்மானங்கள் போட முடியாமல் ஓடுகிற மாநாடாக அல்லாமல் ஒவ்வொரு ஜோதியும் ஒவ்வொரு தீர்மானத்தை முன்மொழிகிற மாநாடாக, வடலூரிலிருந்து வந்திருக்கிற ஜோதி சமத்துவத்தை முன்மொழிகிற மாநாடாக, கடலூரிலிருந்து வந்திருக்கிற ஜோதி போராட்டத்தை முன்மொழிகிற மாநாடாக, ஒரு முன்மாதிரியான மாநாடாக, இளைஞர்களுக்கான மாநாடாக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் அமைப்பினுடைய மகத்தான முன்னோடிகளாக இருக்கிற, எங்கள் அமைப்பினுடைய மகத்தான தியாகிகளாக இருக்கிற எண்ணற்ற தியாக சீலர்களை, சுதந்திர போராட்ட வீரர்களை மனதிலே கொண்டு மாபெரும் இளைஞர் இயக்கத்தை நடத்துகிற அமைப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மட்டும்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிற இதே நேரத்தில், இன்றைக்கு உலகெங்கும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலை மூச்சு வீசுகின்றதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிக்கும் என்று கர்ஜித்தானே சேகுவேரா, அவனை நெஞ்சிலேந்தி இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்காக தன்னுடைய உயிரை துச்சமென தூக்கி எறிந்து தூக்கு மேடை ஏறி உயிரை விட்டானே பகத்சிங், அவனுடைய கனவுகளை நெஞ்சிலேந்தி இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனும் பூலித்தேவனும் எந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடி தன்னுடைய உயிரை விட்டார்களோ அவர்களுடைய கனவுகளை நெஞ்சிலேந்தி பயணிக்கிற ஒரே இளைஞர் அமைப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இருக்கிறோம். இன்றைக்கு யாரும் சொல்வது போல பிறருடைய வசதிகளை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்த அமைப்பல்ல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். இந்த மக்களினுடைய வாழ்க்கைக்காக, இந்த மக்களினுடைய வசதிகளுக்காக, இந்த மக்களினுடைய நலனுக்காக, நாளைய விடியலுக்காக போராட்டத்தை தினம் தினம் நடத்துகிற லட்சக்கணக்கான துடிப்பு மிக்க இளைஞர்களை கொண்ட ஒரே மகத்தான அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு சமத்துவத்தை பேசுகிற ஒரு இயக்கமாக, இன்றைக்கு சகோதரத்துவத்தை முன்னெடுக்கிற ஒரு இயக்கமாக, இன்றைக்கு ஜாதிக்கு எதிரான போராட்டத்தை தன்னுடைய பாரம்பரியத்தில் இரத்தத்தில் ஊறுகிற பாரம்பரியமாக கொண்டிருக்கிற ஒரே இயக்கம்
இயக்கமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை வளர்த்து காட்டியிருக்கிறோம். எங்கள் தோழர்களை பார்த்து கேளுங்கள், எங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியது என்று தெரியும். எங்கள் தோழர்களை பார்த்து கேளுங்கள், எங்கள் லட்சியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று தெரியும். இன்றைக்கு வாலிபர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு தோழனும், வாலிபர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஊழியனும் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய அடித்தளத்தை மாற்றுவதற்காக தினம் தினம் போராடக்கூடிய, மகத்தான போராட்டத்தை நடத்தக்கூடிய தியாக பாரம்பரியம் மிக்க பின்னணியில் வந்திருக்கிற மகத்தான வாரிசுகள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெறுகிற கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலே இந்த மாநாடு நடைபெறுகிற பொழுது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மகத்தான தலைவராக வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற கச்ராஜா அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். யாரு குத்தினாலும் கத்தி குத்துமா என்று கேட்கிறார், யார் எடுத்தாலும் வாள் வீசும் என்று கேட்கிறார். இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மயிலாடும்பாறையில் ஒரு வாள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கச்ராஜா அவர்களுக்கு அந்த வாள் என்ன வாள் என்று தெரியுமா என்பது தெரியாது. ஆனா அந்த வாள் கிட்டத்தட்ட 4200 ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிற வாள். அந்த வாள் உங்களுடைய சனாதான எதிர்ப்புக்கு எதிரான வாள், இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க போகிற வாள். அப்படிப்பட்ட பண்பாட்டு வாளை ஏந்திய ஒரு மகத்தான இளைஞர் அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு யார் யாரோ அரசியல் பேசலாம், யார் யாரோ மேடைகள் போடலாம், ஆனால் வாலிபர் சங்கம் சொல்லுகிற மகத்தான லட்சியங்களான எல்லோருக்குமான சமத்துவ வாழ்வை, எல்லோருக்குமான ஒரே மாதிரியான கல்வியை, அது சமத்துவமான வேலையை கொடுக்கிற கோரிக்கையை வைக்கிற அரசியல் இயக்கம் இன்றைக்கும் இந்தியாவில் எதுவும் உருவாகவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொண்டு ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்பார்டன்ஸ் என்று ஒரு திரைப்படம் இருக்கும். ஸ்பார்டன்ஸ் என்ற திரைப்படத்தை எல்லோரும் பார்த்திருப்போம். அந்த ஸ்பார்டன்ஸ் என்கிற திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனை பார்த்து அந்த ஸ்பார்டன்ஸ் படை தளபதி ஒரு கேள்வியை கேட்பான். இவ்வளவு சின்னஞ்சிறிய படை எதிரி நாட்டின் படையை எப்படி வெல்லும் என்று ஒரு கேள்வியை கேட்பான். அப்போது ஸ்பார்டன்ஸ் பதில் சொல்லுவான், உன்னுடைய படையில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் என்ன தொழில் என்று கேட்பான். அப்போது அந்த படையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை சொல்லுவார்கள். அவர்களுடைய சொந்த வேலைகளை சொல்லுவார்கள். ஒருவன் தச்சன் என்று சொல்லுவான், ஒருவன் குயவன் என்று சொல்லுவான், ஒருவன் கொள்ளன் என்று சொல்லுவான். அதே நேரத்தில் ஸ்பார்டன்ஸ் அவனது படையை திரும்பி பார்த்து உங்களது தொழில் என்ன என்று கேட்பான். எல்லோரும் போர் என்று சொல்லுவார்கள். அதே தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறோம். தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேறு தொழில் இருக்கிறது. உங்களை போல களவாடுகிற கூட்டம் டிஒய்எஃப்ஐ அல்ல, திருடுகிற கூட்டம் டிஒய்எஃப்ஐ அல்ல, எதையும் கொள்ளையடிக்கிற கூட்டம் டிஒய்எஃப்ஐ அல்ல. டிஒய்எஃப்ஐ இந்த நாட்டினுடைய நலனுக்காக எந்நாளும் போராடுகிற கூட்டம். அதை மறக்காதீர் என்று சொல்லி சமத்துவத்தின் கண்களில் இருந்து சரித்திரத்தை புரட்டுகிற வரலாற்றை நாம் படைப்போம் என்று சொல்லி அடுத்தபடியாக அமைப்பினுடைய மாநில பொருளாளர் தோழர் பாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.